நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தங்கப்பாண்டி பேசுகிறேன். நண்பர்களே, டிஎன் ஆல் டிரைவர் அசோசியேட் நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன். இப்போ இந்த வீடியோ பதிவு எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வார காலமாக தொடர்ந்து வரக்கூடிய ஃபோன் கால்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த சோயா பீன்ஸ் ஏற்றிட்டு வர்ற வண்டி, இந்த மக்காச்சோளம், இந்த கோழி தீவனங்கள் சம்பந்தப்பட்டு ஏற்றிட்டு வரக்கூடிய வண்டிகளில் இருந்து வர்ற கம்ப்ளைண்ட், அதிகப்படியான கம்ப்ளைண்ட்டு. லோடு ஏத்துற இடத்துல சுட சுட அந்த லோடை நாம ஏத்திடுறோம். லோடு இறக்க வர்ற இடத்துல 3 நாள் 4 நாள் வண்டியை நிப்பாட்டி அதுக்கப்புறம் தான் இறக்குறாங்க. இறக்கும் போது வெளியில போடும்போது ஒரு எடை இருக்கு, கம்பெனிக்குள்ள போடும்போது ஒரு எடை இருக்கு. அப்ப கம்பெனிக்குள்ள போடுற எடையத்தான் நாங்க வச்சு காசு கொடுப்போம், அதுக்கு தான் நாங்க வாடகை கொடுப்போம் அப்படின்ற பிரச்சனை இது காலங்காலமா நடந்துகிட்டு தான் இருக்கு. இருந்தும் இதற்கான ஒரு முற்றுப்புள்ளி கொண்டு வர்றதுக்கு ஏதாவது முயற்சி எடுங்கனே அப்படின்னு இப்ப வரைக்கும் ஒரு 6 நண்பர்கள் நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்காக தான் இந்த பதிவு. நண்பர்களே, நம்ம லோடு ஏத்தும் போது சுட சுட ஏத்துறோன்றது நமக்கும் தெரியும், டிரான்ஸ்போர்ட்காரங்களுக்கும் தெரியும், ஏத்துற கம்பெனிக்காரங்களுக்கும் தெரியும், இறக்க போற கம்பெனிக்காரங்களுக்குமே தெரியும். தெரிஞ்சும் சுட சுட லோடு ஏற்றி விட்டுட்டு லோடு இறக்க வர்ற இடத்துல 4 நாள் கம்பல்சரி வண்டியை நிப்பாட்டி அது ஃபுல்லா காய விட்டுட்டு அதுக்கப்புறம் எடை போட்டா கண்டிப்பா குறையத்தையும் செய்யும். இது ஊர் உலகத்துக்கே தெரியும். இப்ப வெளியில போடும்போது அந்த இடம் சரியா இருக்கு, இல்ல கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஆனா கம்பெனிக்குள்ள போடும்போது குறைஞ்சது 1/2 டன்னுக்கு மேல 1 டன் வரைக்கும் கம்மியா இருக்கு. ஆனா அதுக்கான வாடகை கொடுப்பேன் அப்படின்றாங்க. இதுக்கான தீர்வு என்ன எடுக்க முடியும்? ஓனருக்கு எடுக்கணும், டிரைவர் எடுக்கணும். இந்த 2 பேரும் முடிவு பண்ணா மட்டும்தான் இதை மாத்த முடியும். இல்ல அப்படின்னா இதுல ஒரு பக்கம் கம்பெனிக்காரங்க தின்ட்டு போறாங்க, இன்னொரு இடங்கள்ல பார்த்தா ஒரு சில டிரான்ஸ்போர்ட்டுக்காரங்க தின்ட்டு போயிடுறாங்க. பாதிக்கப்படக்கூடியது அந்த வண்டி ஓனரும் அந்த வண்டி டிரைவரும் தான் பாதிக்கப்படுறோம். இதை மாத்தணும் அப்படின்னா அரசாங்க சட்ட விதிமுறைகள் படியே ஒரு லோடு வந்தா 24 மணி நேரத்தில் இறக்கி அந்த வண்டியை அனுப்பிச்சு விட்டுறணும். அதுக்கு மேல போனா ஆல்ட் வாடகை கண்டிப்பா உண்டு. இன்ன வரைக்கும் ஆல்ட் வாடகைன்றது நம்ம லாரி ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் 100க்கு 70% வராது, 30% மல்லு கட்டி வாங்கிட்டு இருக்கோம். இதுதான் இப்போதைக்கு நடைமுறையில இருக்கு. இதை மாத்தணும் அப்படின்னா இதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க கூடியது ஓனரும் டிரைவரும் மனசு வச்சா மட்டும்தான் இதை மாத்த முடியும். நாம இதை முன்னாடி நின்று மாத்த முடியாது. ஒண்ணு வண்டி வந்தா 24 மணி நேரத்தில் லோடு இறக்கணும், இல்லையா இவ்வளவு வாழ்ந்து வாடகை, வெளியில என்ன எடை இருக்கோ அந்த எடையை நீ உள்ள ஏத்துக்கிற, உன் கம்பெனியில இருக்கிற எடையை ஏத்துக்க மாட்டோம் அப்படின்ற ரூலை கொண்டு வந்து ஓனருங்களும் டிரைவரும் பேசினா மட்டும்தான் இதற்கான விடை கிடைக்கும். ஒரு டிரைவர் சங்கம் வச்சிருக்கிற எண்ணியை கேட்டால் ஓனருக்கு இதை பேசல, டிரைவர் தான் இதை பேசணும், டிரைவருக்கு தான் இதை பிரச்சனையா இருக்கு, இதை எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு கேட்டா வெளியில போடுற எடையோ கம்பெனியில போடுற எடையோ இடைச்சிட்ட வாங்கிக்கோங்க. இது ரெண்டுக்கு இருக்கிற டிஃபரெண்ட் என்னன்றத நம்ம ஸ்டேஷன்ல தான் கம்ப்ளைண்ட் பண்ணணும். அப்ப இத பிரச்சனையை பெருசாக்குற வேலைகள் தான் நடக்கும். அப்படி நம்ம பண்ணும்போது கண்டிப்பான முறையில் இதுக்கான தீர்வு கொண்டு வர முடியும். ஆனா ப்ராசஸ் பெருசு, அதுக்கு ஓனர் ஒத்துழைப்பு கண்டிப்பா இருக்கணும். அப்ப ஓனருக்கு போன்ல பேசி ஒரு சட்டத்திட்டத்தை வச்சுக்கிட்டாலே இந்த பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்கும். அப்படி கிடைக்கலன்ற பட்சத்துக்கு டிரைவர் ஆகிய நாம இந்த பிரச்சனைக்கு தீர்வு கொண்டு வர முடியும். ஆனால் கொஞ்சம் அலையணும், அதுக்கான வேலைகள் பார்க்கணும். அப்பதான் இதுக்கான தீர்வுகள் கொண்டு வர முடியும். ஒவ்வொரு முயற்சி இனிமேல் நாம எடுத்தாதான் மோட்டார் கட்டமைப்பு அப்படின்றத சரியான வரமுறைக்குள்ளேயும் ஓட்டுநர்களினுடைய நாளும் அவங்களுடைய பணமும் விரயமாகாமல் இழக்காமல் பாதுகாக்கிறதுக்கான வழிகளை இப்படித்தான் நம்ம உருவாக்கணும் நண்பர்களே. அதை நான் தெரியப்படுத்துகிறேன். நன்றி நண்பர்களே.